பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்த இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பட்ட அவமானத்தெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கோபியை கேள்வி கேட்குறாங்க. நீங்க மட்டும் இந்த ராதிகாவை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நான் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருப்பேன். எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசியிருப்பாங்க. மேடைக்கு இந்த ராதிகா வந்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சிரிச்சாங்கன்னு பார்த்தீங்கல்லப்பா. நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சீங்களா? மொத்தத்தில் இந்த ராதிகா இந்த வீட்டுக்கும் வந்திருக்கக்கூடாது, காம்படிஷனுக்கும் வந்திருக்கக்கூடாது. இந்த ராதிகாவால் தான் நான் இப்படி ஜெயிக்காமல் நிற்கிறேன். இவ்வளோ அவமானப்பட்டதுக்கும் காரணம் இந்த ராதிகா தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே பாக்கியாவும், என்ன இனியா இதெல்லாம்? பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது உங்கள் அப்பா கோபி. ஆனால் ராதிகா மேலே தப்பு இருக்க மாதிரி நீ திட்டிகிட்டு இருக்க. உனக்கே நீ சொல்கிறதெல்லாம் புரியுதா இல்லையா? உங்கள் அப்பா வேணும்னே ராதிகாவை காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ராதிகா வரவே மாட்டேன்னு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொன்ன ராதிகாவை தேவையில்லாமல் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தது உங்கள் அப்பா. அது மட்டும் இல்லாமல் மேடைக்கு என் அம்மாவும் அப்பாவும் வரணும்னு சொன்ன உடனே உங்கள் அப்பா மட்டும் வராமல் ராதிகாவை வேணும்னே மேடைக்கு கூட்டிகிட்டு வந்ததும் உங்கள் அப்பா தான். நீ கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும், இல்லை நீ ஏதாவது திட்டணும்னா உங்கள் அப்பா கோபியை தான் திட்டணும். அதை விட்டுட்டு தப்பே செய்யாத ராதிகாவை எதுக்காக கேள்வி கேட்குற? நீ செய்கிறது ரொம்ப தப்பு. இந்த காம்படிஷனில் நீ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களோட மனசை புரிஞ்சு பேசு. மற்றவங்களோட மனசை வேணும்னே இப்படி மன வேதனைப்படுத்தாத. புரியுதா இல்லையா? நான் உனக்கு எவ்வளவோ சொல்லிட்டேன், நீயும் திருந்த மாட்டிக்கிற, உங்கள் அப்பாவும் திருந்த மாட்டிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கோவமாக கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இங்கே பாக்கியா சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, போதும் பாக்கியா, நீ எப்போ பார்த்தாலும் இந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என் பேத்தி இனியா இப்படி எதுக்காக எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்? கோபி மேலே எந்த தப்பும் இல்லை. கோபியே கூப்பிட்டாலும் இந்த ராதிகா வராமல் இருந்திருக்கலாம்ல. வேணும்னே தான் ராதிகா என் பேத்தியோட கனவு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா. இந்த காம்படிஷனில் மட்டும் என் பேத்தி இனியா ஜெயிச்சிருந்தா அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. இந்த காம்படிஷனில் ஜெயிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான்னு நீயும் பார்த்துட்டு இருந்தல்ல. இப்பையும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உன் ஃப்ரெண்டு ராதிகான்றதுக்காக ராதிகாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பியா என்ன? முதல்ல ராதிகாவையும் மயூவியும் வீட்டை விட்டு அனுப்புகிற வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாமல் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்காத பாக்கியா. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை திட்டுறாங்க. உடனே கோபியும், அம்மா தேவையில்லாத பிரச்சனை செய்ய வேண்டாம், எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது. பாக்கியா சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. நான் இங்கே காம்படிஷனுக்கு ராதிகாவை கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது. கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் இங்கே மேடைக்கு ராதிகாவை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. என் பொண்ணு இனியா எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணான்னு எனக்கு தெரியும். இனியா இப்படி ஜெயிக்காமல் இருந்ததுக்கு காரணம் நானாக ஆயிட்டேன்னு உடனே என்னால் தாங்கிக்க முடியல, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. உடனே இனியாவும், நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அப்பா, நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த வேலையை நான் மறக்கவும் போகிறதில்ல. ஆனால் இந்த ராதிகாவை மட்டும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. அவங்க வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இனியா தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே பாக்கியாவும் இனியாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இனியா எவ்வளோ அவமானப்பட்டிருப்பா அப்படின்னு நினச்ச இங்கே பாக்கியாவும் கண் கலங்கிக்கிட்டே இனியா கிட்ட மெதுவாக பேசி புரிய வைக்கிறாங்க. இனியா, இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறத விட நீ இப்போ 3வது இடத்துல வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோபத்தெல்லாம் விட்டுரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராதிகா எந்த தப்பும் செய்யலை, எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பா தான். நீ யோசிக்காத, அடுத்த காம்படிஷனில் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. நான் எப்பயுமே உன் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இனியாவும், அம்மா என் மேலே உங்களுக்கு வர வர பாசமே இல்லைம்மா. அப்படி பாசமாக இருந்திருந்தா அந்த ராதிகாவை எதுக்காக நம்ம வீட்டில் தங்க வச்சுருப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவோ சொன்னேன், இந்த வீட்டிலேருந்து ராதிகாவை வெளியில் அனுப்பிடுங்க. அப்பா, நீங்கள், நான், அண்ணன், பாட்டின்னு எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கலான்னு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்கம்மா. எனக்கு இன்னைக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கம்மா, என்னை ஏளனமாக பேசி சிரிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நான் எவ்வளோமா அவமானப்பட முடியும்? ராதிகா மட்டும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா நான் அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் தெரியுமா? எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்பா நம்ம கூட இருக்கும்போது காம்படிஷனில் நான் தானம்மா ஜெயித்தேன். அப்போ இந்த ராதிகா வந்ததுனால தானம்மா நான் இப்போ ஜெயிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான்மா சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு முக்கியமா இல்லை நான் முக்கியமானு நீங்களே முடிவெடுங்கம்மா. நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க. சீக்கிரமாகவே ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்கம்மா. ஆனால் அப்பா இங்கே நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு இனியா சொல்லும்போது, அதெல்லாம் தப்பு இனியா.
உங்கள் அப்பா நம்ம குடும்பம் வேண்டான்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்கள் அப்பாவை நம்பி ராதிகா மையோன்னு 2 பேர் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு இந்த வீட்டில் தான் உங்கள் அப்பா இருக்கணும்னு நீ இப்படிலாம் பேசவும் கூடாது. அது ஒரு தப்பான முடிவாயிரும். அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை கோபி தேர்ந்தெடுத்து போயிட்டாரு. மறுபடியும் அவங்கள பிரித்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா அப்பப்போ வந்து பார்க்கட்டும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கட்டும். ஆனால் ராதிகா கூட போகிறதா இருந்தால் மட்டும் இவங்க எல்லாரும் புது வீட்டுக்கு போகட்டும். ஆனால் ராதிகாவையும் மையவையும் மட்டும் என்னால் வீட்டை விட்டு தனியாக வெளியில் அனுப்பவே முடியாது. இதில் நீ மட்டும் இல்லை, வேறு யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். இனியா அமைதியாக நீ நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே உடனே இனியா அம்மாவும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவும் எப்போ பார்த்தாலும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? நான் இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த காம்படிஷன்லேயும் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. நாளைக்கு நான் காலேஜுக்கு போனால் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் இருந்து எல்லாருமே என்னை கேள்வி கேட்பாங்க. என்னை எல்லாம் அவமானப்படுத்தி பேசுவாங்களே, நான் தான் தலை குனிஞ்சு இருக்கணும். எப்படி காலேஜுக்கு போகிறது? எல்லாரும் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையே நினச்சி இனியா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்காக தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தன்னுடைய ரூம்ல இருந்து ரொம்பவே சோகமா இனியா வரத கோபி கவனிக்கிறாரு. உடனே கோபி இனியாவை பார்த்துட்டு, என்ன இனியாமா இவ்வளோ சோகமா இருக்க? நீ சிரிக்க மாட்டியா? அப்பா கிட்ட பேச மாட்டியா? இன்னும் என் மேல இருக்கிற கோவம் உனக்கு குறையவே இல்லையா? நான் செஞ்சது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிரு இனியாமா. இனி இப்படி நடக்கவே நடக்காது. நான் உன் மேல எவ்வளோ பாசமா வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் நீ என்கிட்ட பேசாம இருந்தா எப்படி? உனக்காகவும் என் அம்மாவுக்காகவும் தான் இந்த பாக்கியா வீட்லயே நான் தங்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே இனியாவும், நீங்க என் மேல உண்மையான பாசத்துல இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா ராதிகாவை தான்ப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவும் கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்காம என் மனசில் இருக்கிறத புரிஞ்சிக்காம ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் எப்பயுமே ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த வீட்டில் யாரும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, யாரும் எனக்கு துணையாகவும் இல்லை. எனக்கு இன்னும் காலேஜுக்கு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இன்னும் அவங்களால எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கணுமோ தெரியலப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு காலேஜுக்கு போகவும் பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கல. என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு என்கிட்ட பேசாதீங்கப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க இனியா. அங்கே பாக்கியாவும் எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறிட்டு இருக்க இனியா சாப்பிட நினைக்கும் போது அந்த பக்கம் இங்கே ராதிகா வரதை பார்த்துட்டு இனியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே சாப்பிடாம எந்திரிச்சிடுறாங்க. நான் காலேஜுக்கு கிளம்புறேம்மா. இந்த வீட்டில் என்னைக்கு ராதிகா இல்லாமல் இருக்காங்களோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். சாப்பிடும்போது இவங்க எதுக்குமா இங்கே வராங்க? அவங்க வேலையை பார்த்துட்டு ரூம்லேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு இனியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ராதிகாவை. ராதிகாவை இனியா கோவமா பேசும்போதெல்லாம் பாக்கியா ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இனியாவை திட்டுறாங்க. இதை பார்க்கும்போது இனியாவுக்கு பாக்கியா மேலே ரொம்ப கோவம் வருது. அம்மா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனால் எல்லாரும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் பேசுகிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது என் அம்மாவோட வீடு, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாதா? நான் முடிவெடுக்கக்கூடாதா? அதில் கூட எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா என்ன அப்படின்னு கோவப்பட்டுட்டே அங்கேருந்து சாப்பிடாம காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க இனியா. ஆனால் இங்கே பாக்கியா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, எல்லாம் சரியாயிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க, இனியா சின்ன பொண்ணு புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை பாக்கியா, நான் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த வீட்டில் இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வகையில் பார்த்தா இனியா சொல்கிறதும் சரிதானே. நான் மட்டும் மேடைக்கு போகாமல் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இனியா இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருப்பா. நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே கலந்துக்கிட்ட எல்லா காம்படிஷன்லேயும் இனியா தானே முதல்ல வந்தா. நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். என்னால் தான் இனியா ஜெயிக்கல. வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே மன வேதனையில் இருக்காங்க. பேசாமல் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தா என்ன? கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். இனியாவும் ரொம்ப கோவத்தில் இருக்கா, அவளும் கொஞ்சம் அமைதியாவால அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது சுற்றி பார்க்க போனால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு இங்கே ராதிகா சொன்னதை யோசிக்கிறாங்க பாக்கியா. உடனே பாக்கியாவும், நான் யோசித்து ஒரு முடிவை சொல்கிறேன் ராதிகா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, அப்புறமா இதை பற்றி பேசலாம் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. காலேஜுக்கு போன இனியா யார்கிட்டேயுமே பேச பிடிக்காம அமைதியாக ஓரமாக ஒதுங்கி இருக்காங்க. ஆனால் இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இனியாவை வந்து ஏளனமாக பேசுகிறாங்க. என்ன இனியா, காம்படிஷனில் எல்லாரும் உன்னை பற்றி தான் பேசுனாங்க, அது மட்டும் இல்லாமல் மேடைக்கு உன்னோட 2 அம்மாவும் வந்திருந்தாங்க போல, உன் அப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க. இங்கே இனியாவும் கண் கலங்கிக்கிட்டே இருக்கும்போது, இனியா ஏற்கனவே உன் குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும், இப்போ மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? பரவாயில்ல இனியா அப்படின்னு சொல்லி சிரிக்க, இங்கே உடனே இனியாவும், எனக்கு ஒரு அம்மா தான், எங்கள் அம்மா பாக்கியலட்சுமி,
உங்களுக்கே தெரியும். ஆனாலும் தேவையில்லாமல் இப்படி பேசுகிறீங்கல்ல. நீங்கள் உண்மையான என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா இப்படிலாம் என்னை அவமானப்படுத்தி பேசுவீங்களா? இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது? என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீங்களும் இப்படிலாம் பேசுகிறீங்க. வீட்லேயும் நிம்மதி இல்லை, வந்த காலேஜ்லேயும் நிம்மதி இல்லை. எங்கே போகிறது? இவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறாங்களே. எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பாவும் ராதிகாவும் தான் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இனியா. அங்கே வந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இனியாவை கேட்குறாங்க, என்ன இனியா, காம்படிஷனில் நீ தான் ஜெயிப்பேன்னு பார்த்தா இப்படி ஜெயிக்காமல் இருந்துட்டியே, நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இனியா பதில் பேசாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க. ரொம்பவே அவமானப்பட்ட இனியா வீட்டுக்கு வந்த உடனே யார்கிட்டேயும் பேசாமல் ரூம்ல இருந்து வெளியில் வராமல் இங்கே நடந்த எல்லாத்தையும் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஃபோன் பண்ணி இனியா கிட்ட இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க ரொம்பவே கோபமாயிடுறாங்க இனியா. இனி இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது. அப்பாவும் நம்ம பேச்சை கேட்கல. இந்த ராதிகாவை கூப்பிட்டு வராதிங்கன்னு சொன்னால் வேணும்னே ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. அப்பா அம்மானு யாரும் நம்ம பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. காலேஜுக்கு போகவும் பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் பேசாமல் எங்கேயாவது போயிட வேண்டியதான், இல்லைனா நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அங்கே ஒரு லெட்டரும் எழுதுகிறாங்க. லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. அம்மா, நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்கம்மா. எனக்குன்னு அப்பா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சார். ஆனால் ராதிகாவா நானா அப்படின்னு வரும்போது ராதிகாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை யாரும் எனக்கு தர மாட்டேங்கிறீங்க. அப்பாவும் மனசு மாறல, நீங்களும் ராதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த காம்படிஷனில் நான் ஜெயிச்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை புகழ்ந்து பாராட்டியிருப்பாங்க. காலேஜில் எல்லாருமே என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடியிருப்பாங்க. எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் நான் ஜெயிக்காமல் இருந்ததுக்கு காரணம் ராதிகான்னு தெரிஞ்சிருந்தோம் ராதிகாவை திட்டாமல் எல்லாரும் என்னையே திட்டி அவமானப்படுத்துகிறீங்க. இனியும் நான் இந்த வீட்டில் இருக்க விருப்பமும் படவும் இல்லை, எனக்கு வாழவும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி பாக்கியாவுக்கும் கோபிக்கும் தனியாக ஒரு லெட்டரை எழுதி வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது எப்பயும் போல் பாக்கியா இங்கே மயூ கூட போயிட்டு அங்கே தூங்குறதுக்காக தனியாக ரூமுக்கு போயிடுறாங்க. தனியாக இருந்த இனியா அழுதுகிட்டே தன்னுடைய துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போயிடலாம், அதுக்கப்புறமா நம்ம வாழவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே வெளியில் வரும்போது பாக்கியா லைட்டை போட்டுடுறாங்க. எங்கே போகணுன்னு நினைக்கிற இனியா? மறுபடியும் தப்பான முடிவெடுக்கிறல. உன்னை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். நீ செய்கிறது பெரிய தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இனியா நீ இதெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு என்னால் அழக்கூட முடியல. ஏன்னா இப்போ கூட நான் எவ்வளோ மன வேதனையில் இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தோம் என் கூட வந்து நீங்கள் ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசாமல் மயூக்கு தானமாக சப்போர்ட் பண்ணி அவ ரூமில் இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி யோசிக்காமல் இருக்கப்ப நான் மட்டும் ஏமா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஈஸ்வரி கோபின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும் அழுதுகிட்டே, பார்த்தீங்களாத்த உங்கள் பேத்தி இனியா என்ன முடிவெடுத்திருக்கான்னு பாருங்க, வீட்டை விட்டு வெளியில் போயிடணும், இனி வாழவே கூடாது அப்படின்னு எனக்கும் கோபிக்கும் லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கா. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டா இந்த இனியா. இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் என்னால் முடியலனாலும் எடுத்து செஞ்சு என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு கண் முழிச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். இல்லை இவளை நல்லபடியாக படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேனா இனியா? என் மனசை நீ என்னைக்கும் புரிஞ்சிக்க மாட்டியா? நீ பெரிய பொண்ணாயிட்ட, இனி பொறுப்பாக இருப்பேன்னு பார்த்தேன். ஆனால் உனக்கு பொறுப்புனா என்னன்னே தெரியல இனியா. உன் கூடயே இருந்து உனக்கு சொல்லி கொடுத்தா கூட நீ அதை கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, திருந்த மாட்டேங்கிற. இப்போ வெளியில் போய் நீ என்ன செய்ய போகிற? இல்லை வீட்டை விட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? எதுவுமே நடக்க போகிறதில்ல. உன் அப்பாவோட குணம் தெரிஞ்சிருந்தும் அவரை நீ நம்பி அவர் மேலே உள்ள பாசத்தில் இந்த வீட்டுக்கு வர வச்சதே பெரிய தப்பு. அவர் இங்கே இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா எப்பயும் போல் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நம்ம வேலையை பார்த்துருந்துருப்போம். கோபி இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ராதிகாவையும் கூட்டிகிட்டு வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறது கோபி. இதில் நீ என் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? என் மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போனால் மட்டும் உனக்கு சந்தோஷம் கிடச்சிருமா? இல்லை நீ நினச்ச மாதிரி தான் வாழ முடியுமா? இன்னும் அதிகமாக பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் நீ நல்லபடியாக இருக்க முடியும், நீ நினச்சதெல்லாம் செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதை புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கு ஏனியா. அப்புறம் நான் என்னென்னு சொல்லி உன்னை புரிய வைக்கிறதுக்கு? வேணும்னா நீ கிளம்பு, நான் இதுக்கு மேலேயும் உன்னை எதுவும் சொல்லி தடுக்க தயாராகவே இல்லை அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா இங்கே இனியா எடுத்த முடிவை தாங்கிக்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபியும், என்ன இனியாமா இதெல்லாம், நீ எதுக்குமா இப்படி செய்யணும்? அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாமா அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த ராதிகா தான் இந்த வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன இனியாமா எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிகிட்டு இருக்க? பாட்டிக்கு தான் புரிய வைக்க முடியலன்னா நீயும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. ராதிகா எங்கே போவா? என்னை நம்பி தானே 2 பேரும் வந்திருக்காங்க. நீ எதுக்காக ராதிகா மேலே இவ்வளோ கோவப்படுற? ராதிகா உன்னை தான் பொண்ணாக தான் பார்த்துட்ருக்காளே தவிர்த்து நீ தான் ராதிகாவை அம்மாவா யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க.
யாருக்கு யார் அம்மா? எனக்கு அம்மாவா இருக்க இந்த ராதிகாவுக்கு தகுதியே கிடையாது. அவங்க மயுவுக்கே அம்மாவா இருக்கட்டும். என் அம்மா பாக்கியலட்சுமி இருக்கும்போது நான் எதுக்கு இவங்கள அம்மாவா பார்க்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா. நீங்க எப்ப பார்த்தாலும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதனால தான் நான் வீட்ட விட்டு போகணும்னே முடிவெடுத்தேன். அப்படின்ற மாரி பேசுறாங்க. இத கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி, என்ன கோபி? இங்க இனியா என்ன முடிவெடுத்திருக்கா? நீ இப்பயும் தன்னுடைய பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணாம ராதிகாவ பத்தி பேசிட்டு இருக்க. ராதிகாவ பத்தி இனியா இவ்ளோ பேசிட்டு இருக்கா. உனக்கு உன் பொண்ணு முக்கியமா? இல்ல இந்த ராதிகா முக்கியமா? ராதிகாவ வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டு நீ உன் பசங்களோட சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா, இங்க இனியா எவ்ளோ பெரிய முடிவெடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கோபி. இதெல்லாம் பார்க்கும்போது நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலான்னு தோணுது. நீ வரப்போய் தானே ராதிகாவும் இங்க வந்து தங்கிட்டு இருக்கா. ராதிகாவை வேணா பாக்கியா ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கலாம். ஆனா என்னால இனியும் தாங்கிட்டு இருக்க முடியாது, பொறுத்து போக முடியாது. என் பேத்தி தான் எனக்கு முக்கியம். நீ உன் பொண்ணு முக்கியம் இல்லைன்னு முடிவெடுத்துட்ட. அதனால ராதிகா பேசுறதெல்லாம் சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்க. இதே நம்ம இனியா வீட்டை விட்டு போயிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப கோபி? இப்பயாவது ஒரு தெளிவான முடிவெடு. இனியா மட்டும்தான் உனக்கு முக்கியம்னு நினச்சி ஒரு முடிவெடுன்னு சொல்ல, பாட்டி எனக்கு வர வர இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னைக்கு இந்த ராதிகா இங்கே வந்தாங்களோ நம்ம எல்லாருக்கும் நிம்மதின்றது இல்லாமல் போயிடுச்சு. அப்பா முன்னாடியெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கூட எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் பேசிகிட்டு இருப்பாரு. இப்போ ராதிகா கூடயே தான் வந்து நேரம் செலவழிக்கிறாரு. என்னை பற்றி கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் நீங்க சொன்னா மட்டும்தான் நம்ம கூட வந்து பேசுறாரே தவிர்த்து எப்போ பார்த்தாலும் ராதிகாவுக்கு பயந்துக்கிட்டே இருக்காரு. அப்பா நீங்க ராதிகா முக்கியம்னு போனதுலேருந்து நீங்க அங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க. ராதிகாவுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. நிம்மதியே இல்லாமல் இருந்தீங்க. ஆனால் பாட்டி சொன்ன உடனே பாக்கியா அம்மா வீட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. இதுலேயே தெரியலையாப்பா அம்மா எவ்வளவோ மனசு மாறிட்டாங்க. நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருப்போம். ஆனால் ராதிகா உங்கள் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குப்பா. அவங்களால இந்த வீட்டில் இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதை ஏன்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? பேசாம ராதிகா இந்த வீட்டில் இருந்தா நான் இங்கே இருக்க மாட்டேன்ப்பா. அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கப்பா அப்படின்னு இனியா வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே அழுகும்போது கோபி உடனே ரொம்ப தப்பு இனியா, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பேசுகிறதும் சரி கிடையாது. ராதிகா உனக்கு அம்மா மாதிரி. இப்போ வரைக்கும் ராதிகா எவ்வளோ பொறுமையாக போகிறான்னு நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ராதிகாவுக்கே கோபி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, போதும் கோபி, இதுக்கு மேலே ராதிகாவை பற்றி பேச ஒன்றும் இல்லை. உன் பொண்ணு இனியா உன் முன்னாடி நின்று அழுதுட்ருக்கா. உன்னாலையும் இந்த ராதிகாவாலையும் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ உன் பொண்ணை பற்றி யோசிக்காம ராதிகாவோட வாழ்க்கையை பற்றியும் மயுவை பற்றியும் மட்டும் யோசிக்கிறேன்னா நீ எதுக்குடா இந்த வீட்டில் இருக்கணும்? உன்னை கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரிய வந்துருச்சு. எனக்கு பாக்கியாவும் என் பேரன் பேத்தின்னு எல்லாரும் முக்கியம். நீங்கள் முதல்ல வெளியில் போங்க. உன்னை கூட்டிகிட்டு வந்ததும் தப்பு. இந்த ராதிகா என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதை நான் அனுமதிச்சதும் பெரிய தப்பாக போச்சு. முதல்ல ராதிகாவை கூட்டிகிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் போ. என் பையன்ற பாசத்தில் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் உனக்கு அம்மான்ற பாசமும் இல்லை, பொண்ணுன்ற பாசமும் இல்லை. அப்படிப்பட்ட கோபி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. நீ உடனே புது வீட்டுக்கு போ, இல்லை வேற எங்கே வேணாலும் போ. ஆனால் இந்த பக்கம் நீ திரும்பி வந்துடாத. அம்மான்ற பேச்சு எடுத்துட்டு பாசத்தோடு இங்கே வந்தேன்னு வை, அப்புறம் பையனை கூட பார்க்க மாட்டேன். முதல்ல உனக்கு யார் முக்கியம் நீ நினச்சியோ அந்த ராதிகாவோட வீட்டை விட்டு வெளியில் போடா கோபி அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமாக தன்னுடைய முடிவை கோபி முன்னாடி சொல்ல, கோபிக்கு என்ன சொல்லனே தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு. உடனே கோபி, என்னம்மா இனியா பேசுறது தப்புன்னு அவளுக்கு சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா என்னவோ என் மேலே பெரிய தப்பு இருக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க. உங்களுக்காக தானம்மா பாக்கியாவோட வீட்டில் இத்தனை நாள் தங்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் என்னம்மா அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, நீ எப்பயுமே ராதிகா மேலே உள்ள பாசத்தில் என்ன எதிர்த்து பேசுகிற? நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னை விட உனக்கு ராதிகா முக்கியம்னு நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் நான் ஏன் உன் மேலே பாசம் வச்சுருக்கணும்? எனக்குன்னு பாக்கியா இருக்கா. உன் பசங்கன்னு எல்லாரும் என்னை பாசமாக பார்த்துக்கிறாங்க. எனக்கு அதுவே போதும். நான் எடுத்த முடிவு தான் ரொம்ப பெரிய தப்பு. உன்னை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துக்கோ, சந்தோஷமாக இருந்துக்கோ. ஆனால் இனி நான் உனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு பையனும் இல்லை. இப்போவே ராதிகா மையம்னு 2 பேரையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டில் இருந்து நீ போயே ஆகணும். இனியா நீ அழாத, உனக்காக நாங்கள் இருக்கோம். இனி இந்த கோபியும் ராதிகாவும் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டாங்கன்னு ஈஸ்வரி தான் முடிவு சொல்கிறாங்க.